இயல்பும் போதியல்பானுபலாது முறை வெவ்வேறாய் தன்பொருள் மூலை ஒப்ப விரியாப்பதனால் ஒளிபிற்காலத்து இப்புவியோ தெளிந்து உய்ய மொழிந்த அருள் நந்தி சிவன் இணைத்தாள் போற்றி அருள் போற்றி போற்றி சிற்றம்பலம். சிவாய் சிற்றம்பலம். அறுவகை சமயத்தோர்க்கும் அவ்வவர் பொருளாய் வேறாம் புரியது உடைத்தாய் வேத ஆகமங்களின் புரியறந்து அங்கு அறிவினில் அருளால் மண்ணை அம்மையோடு அப்பனாகி செறிபொழியாது நின்ற சிவனடி சென்னி வைப்பார். சிற்றம்பலம். அடியார் பெருமக்களுக்கு எல்லாம் வல்ல சிவகாமி அம்மையுடனாகிய அம்பலவான பெருமானது திருவருள் பெருங்கருணையினாலும் அருவான் உண்மை நாயன்மார்களது குருவருடினாலும் அருள்நந்தி சிவாச்சாரியார் அருளி செய்த சித்தியார் என்கிற நூலை சிந்திக்கக்கூடிய மிகப்பெரிய சிவபுண்ணியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். அந்த புண்ணியத்தை கருணையோடு வழங்கியருடைய திருவருளையும் குருவருளையும் போற்றி கேட்டு சிவபுண்ணியம் பெறுகிற தொண்டர்களின் திருவடிகளையும் சிறமேல் கொண்டு மனம் மொழிமைகளாலே வணங்கி. நண்பர்களே, சிவஞான சித்தியாரில் 8ஆம் நூற்பாவை சிந்திக்கிற வாய்ப்பை கடவுள் கொடுத்திருக்கிறார். ஆக இந்த நூற்பாவில இறைவன் குருவடிவாக தோன்றி நல்ல பக்குவமுடைய ஆன்மாக்களுக்கு தீக்கை செய்வான். தீக்கை செய்கிற பொழுது அத்துவா சுத்தி செய்து மலத்தினுடைய ஆற்றலை மாற்றி ஞானம் வருவித்து அவருடைய திருவடியை சேரக்கூடிய முறையை கூறுகிறார். அதனால் இந்த நூற்பாவில தீக்கை வகை, அத்துவாக்களின் தன்மை, சைவத்திறன், சைவ சாதனங்களின் இயல்பு, சிவஞானத்திறனுடைய பயன், திருவடி பேற்றின் இயல்பு, இவ்வளவையும் இந்த பகுதியில அருமையாக நமக்கு காட்டுகிறார். அதுல மெய்கண்டாரருடைய சிவஞான போதத்துல 8ஆம் நூற்பா எல்லாரும் தெரிந்தது. ஐம்புல வேடரின் அயர்ந்தனை வளர்ந்தன தம்முதல் குருவுமாய் தவத்தினில் உணர்த்த விட்டே அந்நியம் இன்மையில் அரண்களல் செலுமே. இந்த நூற்பாவை 48 பாடல்கள்ல விளக்குகிறார். 8ஆம் நூற்பா மெய்கண்டாரருடைய 8ஆம் நூற்பாவினுடைய கருத்துக்களை 48 பாடல்களிலே ஆசிரியர் விரிவாக காட்டுகிறார். இது சிவஞான போதத்துல தம்முதல். தம்முதல் என்பது இறைவன் எல்லாருடைய உயிருக்குள்ளேயும் மறைந்து நின்று உயிர்களுக்கு எல்லா பொருளையும் அறிவித்து வருகிறான். அப்படி உயிருக்குள்ளே இருந்து உலக செயல்பாடுகளை அறிவித்து வருகிற இறைவன்
அந்த உயிர் பக்குவம் அடைந்த பொழுது அவன் வெளிப்பட்டு நிற்பான். அப்ப உயிருக்குள்ள முதல் ஆன்மாக்களுக்கு முதலாக இருக்கக்கூடிய அந்த இறைவன் உயிர்களை தவத்தினில், தவம் என்பது உயிர் மலபந்தம் நீக்க சரியை, கிரியை, யோகம் ஆகியவைகள் தான் தவம். அந்த தவம் முற்பிறப்புகள் செய்த தவத்துக்கு ஏற்ப இறைவன் குருவாக வருவார். முதல் தவத்தினில் குருவாக வருவார். எப்பொழுது வருவார்? இந்த உயிர்களுக்கு பக்குவம் வந்த பொழுது குருவடிவாக வருவான். வந்து உயிர்களுக்கு தீக்கை என்கிற ஒரு செயலை செய்விப்பான். அப்படி செய்து உண்மை ஞானத்தை, சிவ ஞானத்தை உணர்த்துவான். அப்படி உணர்த்துகிற பொழுது ஆன்மாவை பார்த்து, நீ ஐம்புல வேடரின் அயர்ந்தனை, ஐம்புல வேடரின் வளர்ந்து அயர்ந்தனை என்று முதல்ல காட்டுவார். ஆக நீ ஒரு மன்னன் மகன், ஐம்பொறிகளாகிய வேடர்களோடு சேர்ந்து இந்த பிறப்பில நீ வளர்ந்து வந்தாய். அந்த பொறிகளோடு பழகிய காரணத்தினால உன்னுடைய இயல்பை நீ மறந்தாய் என உணர்த்த. ஆக ஐம்புல வேடரின் வளர்ந்து அயர்ந்தனை என உணர்த்த என்று குருநாதராக வந்தவர் அவருக்கு எடுத்து கூறினார். இப்படி எடுத்து கூறிய பொழுது இந்த உண்மையை உணர்ந்த அந்த உயிர் ஒரு சிறிது பக்குவம் பெற்றிருந்ததை, அப்படி பக்குவம் பெற்றிருந்த காரணத்தினால் விட்டு இந்த ஐம்புல வேடரோடு இருக்கிற தொடர்புகளை விட்டுவிட்டு நீங்கி அந்நியம் இன்மையின் இறைவன் உயிருக்கு வேறாமல் இல்லாமல் உடனாயிருந்தார். அப்படி அந்நிமையின்மையின் இந்த ஆன்மாக்கள் அரண்களல் செலுமே அந்த முதல்வனுடைய திருவடிகளை போய் சேரும். முதல் தவத்தினில் உணர்த்த குருவாக வந்து ஐம்புல வேடரின் வளர்ந்த அயர்ந்தனை என உணர்த்த பிறகு விட்டு அந்நியம் இன்மையின் அரண்களில் செல்லும். இந்த நூற்பாவை 48 பாடல்களை விளக்குகிறார். இதுவரை நேற்று சென்ற வகுப்புல பார்த்தோம். அதுல 253வது பாடல் ஒரு அருமையான உண்மையை காட்டுகிறார். மன்னவன் தன் மகன் வேடரிடத்தை தங்கி வளர்ந்து அவனை அறியாது மயங்கி நிற்ப. பின்னும் பின் அவனும் நீ என்னுடைய மகன் என்றே அவரின் பிரித்து பெருமையோடு தானாக்கி பேணுமா போல, இது உண்மை, பேணுமா போல துண்ணிய ஐம்புல வேடர் சூழலில் பட்டு துணைவனையும் அறியாது துயர் கூறும் தொல்லுயிரை, துயர் கூறும் தொல்லுயரை மண்ணும் அருக்குருவாகி வந்து அவரின் நீக்கி மலமகற்றி தானாக்கி மலரடி கீழ் வைப்பன். ரொம்ப அருமையான பாட்டுங்க. ஆமா, இந்த திருப்பாடல் என்ன சொல்லுகிறார்? ஒரு உண்மை காட்டுகிறார். மன்னவன் ஒரு நல்ல அரசகுமாரன், அவனுடைய மகன் அரசகுமாரன் ஒருவனுக்கு ஒரு நல்ல மகன். மன்னவன் தன் மகன் ஒரு ராஜா, ராஜாவுக்கு ஒரு பிள்ளை இருந்தான். அந்த மகன் வேடரிடத்திலே தங்கி வளர்ந்து இளமை பருவத்துல தன்னுடைய அறியாமையின் காரணத்தினால் வேடரிடத்திலே அகப்பட்டு கொண்டான். அவரோடு கூடி அந்த வேடர்கள் என்ன செய்வார்களோ வேட்டையாடி வேண்டாதை செய்து
அந்த இழிதொழில் செய்து வளர்ந்து வந்தான். அப்படி வளர்ந்து வருகிற பொழுது அவனை அறியாது மயங்கி நிற்ப. அப்படி அந்த இழிதொழில் செய்த காரணத்தினாலே தன்னுடைய தந்தையார் என்று அந்த மன்னவனையும் நாம் இளவரசன் மகன் என்று தன்னையும் அறியாது மயக்கம் உற்று நின்றது. இப்படி இந்த உயிர் ஒரு மன்னவனுடைய மகனாக இருந்தும் ஐம்புல வேடர்களாக ஒரு வேடர்களோடு இளமை பருவத்தில் அறியாமல் வந்து வந்ததால் அது மன்னவனாகிய தன் தலைவனை பற்றியும் உயிராகிய தன்னை பற்றியும் அறியாது மயக்கமுற்று இருந்தது. இதுதான் இந்த உவமை. அப்படி இருக்கிற அந்த உயிருக்கு மன்னவன் ஒரு நாள் வந்து பின் அவனும் மன்னவன் நீ என் மகன், நீ எனது மகன் என்று அந்த வேடரோடு மயங்கி இருப்பவனுக்கு அறிவித்தான். அப்படி அறிவுறுத்திய பொழுது நான் ராஜாவுடைய மகனா என்று தெரிந்து அந்த வேடர்களை விட்டு அந்த மகன் பிரிந்து மீண்டும் மன்னவனிடத்திலே சேர்ந்தான். அதை போல பெருமையோடு தானாக்கி பேணுமா போல அப்படி அந்த பெருந்தகைமையோடு தானா மன்னம் செய்து அந்த மன்னவன் தன் மகனை ஆதரித்தது போல. ரொம்ப நல்ல பகுதி. ஒரு நல்ல இளவரசன், அவர் ராஜாவுக்கு பிள்ளை. அது சின்ன வயதுல தெரியாம வேடர்களோடு அகப்பட்டு விட்டது. வேடர்களோடு விழுந்தான். அதனால வேடர்களுக்கு என்ன புத்தி இருக்குமோ அந்த இழிதொழில் செய்து வந்தான். அப்படி செய்து வந்த காரணத்தினால நாம இளவரசன் என்று அவனுக்கு தெரியவில்லை. நம்முடைய அப்பா மன்னன் என்று தெரியவில்லை. இதை தெரிந்த அப்பா வந்து நீ இளவரசன், நான் மன்னன், உங்க அப்பா என்று சொல்லி அந்த மகனை மீண்டும் அழைத்து சென்றான். அதை போல துண்ணிய ஐம்புல வேடர் சூழலில் பட்டு ஆமா அறியாமையின் காரணத்தால நமக்கு அறிவை கொடுக்கக்கூடிய ஐம்பொறிகளாகிய வேடர், இந்த 5 பொறிகளை வேடராக சொல்லுவர், நரியாக சொல்லுவர், பறவைகளாக சொல்லுவர், முதலைகளாக சொல்லுவர், யானையாக சொல்வதுண்டு. 5 புலன்கள். அந்த 5 புலன்களை 5 யானையை போல ஆற்றலுடையன, நரியை போல வஞ்சகத்தன்மையுடையன, பறவையை போல இறை கிடைக்கிற வரைக்கும் சாப்பிட்டே இருக்கும் பறவையை போல, முதலையை போல. அந்த 5 புலன்களை யானை என்றும் முதலை என்றும் பறவை என்றும் நரி என்றும் ஆமா உரை மாண்ட உள்ளொளி வந்து உத்தமன் உள் புகழும் இறை மாண்ட இந்திரிய பறவை இருந்தோட. திருவாசகம். இந்திரிய பறவை இருந்தோட. ஐங்கரனை ஒத்த மனம், ஆக யானையை ஒத்த மனம் திருப்புகழ்ல காட்டுகிறார். இப்படி பல புலன்களை மேற்கோள காட்டுவார்கள். அந்த புலன் வேடர்களோடு, ஐம்பொறியாகிய வேடர்களோடு சுழலில் பட்டு அந்த 5 சுழல்ல அகப்பட்டு உலக இன்ப துன்பங்கள்ல அழுந்தி இருந்தது. அப்படி உலக இன்ப துன்பங்கள்ல அழுந்தி இருந்த அந்த உயிர் உலக இன்பமே பெருசு, உடம்பே பெருசு என்று மயங்கி தன்னை பற்றி அறியாமல் போய்விட்டது. அப்படி தன்னையும் அறியாமல் தலைவனையும் அறிந்தாமல் அந்த உயிர் வருந்தியது. அப்படி தன்னை பற்றியும் தன் தலைவனை பற்றியும், தன்னை என்பத துணைவனையும் மயிரா அறியாது துயர் உறும் தொல்லுயிர். தொல்லுயிர்னா அனாதியான உயிர். உயிருக்கு ஆதி கிடையாது, உயிர் அனாதியானது.
ஆதினா தொடக்கம், அனாதினா தொல்லுயிர். தொல்லுயிர்னா அனாதியான உயிர். அந்த உயிர் மண்ணும் அருக்குருவாகி வந்து, ஆமா, அந்த இறைவன் நிலை பெற்ற மண்ணும் அருள், மண்ணும் அருளாவது நிலை பெற்ற அந்த இறைவனுடைய அருளே திருமேனியாக உருவடிவாக கொண்டு கொண்டு வந்து எழுந்தருளி வந்தார். வந்து உபதேசித்தான். என்ன உபதேசித்தான்? நீ ஐம்புல வேடரோடு மயங்கி நிற்கின்றாய், இந்த இன்பம் நிலையானதல்ல, நீ பேரின்பம் பெறுவதற்கு தகுதி உடையவன், எனவே அவற்றை விட்டு விட்டு நீங்க வேண்டும் என்று உபதேசித்தார். அப்பொழுது எவரை நீங்கி? அந்த வேடர்களே இருந்து இளவரசன் நீங்கியது போல ஐம்பொறிகளிலே இருந்து நீங்கி மலமகற்றி, அப்படி ஆன்மா அறியாமையில் இருப்பதற்கு காரணமான ஆணவ மலங்களினுடைய வலியை அடக்குவித்தான். ஆணவ மலத்தினுடைய ஆற்றலை அடக்குகிற வலிமை சிவபெருமான் ஒருவருக்குத்தான். எனவே அவர் குருவாக வந்து மலங்களின் வலியை கெடுத்து தானாக்கி, ரொம்ப அருமையான சொல்லுங்க, தன்னுடைய வண்ணமாக ஆக்கினான், தன்னுடைய தன்மையை பெரும்பாடு செய்தான். இறைவன் உயிர்களை தன்னை போல ஆக்குவான், தன்னை போல ஆக்குவான். எது போலன்னா, ஒரு நல்ல ஆசிரியர் மாணவர்களை பாடு சொல்லுகிற பொழுது எல்லா மாணவனும் அந்த ஆசிரியரை போல நல்ல கல்வியுடையவர்களாக ஆக வேண்டும் என்று ஆசிரியர் எண்ணுவார். தன்னை போல ஆக்குவார். ஆனா தன்னை போல ஆக்குவாரே தவிர தானாகாது. தான் ஆக்கி, தன்னுடைய வண்ணமாக ஆக்கி, தான் ஆக்கின தானே இல்லை, தன்னை போல அறிவுடையவன் ஆக்கி மலரடி கீழ் வைப்பன், தன்னுடைய மலர் போல திருவடி கீழ வைத்து அந்த ஆன்மாக்களை வாழ்விப்பன் என்றே இந்த இறைவன் உயிர்களுக்கு குருநாதனாக வந்து முன் செய்த வினைக்கு ஏற்ப அவன் குருநாதனாக வந்து உயிர்களுக்கு அறிவுறுத்துகிற பகுதியில அத்துவா சுத்தி, தீக்கை இதெல்லாம் விரிவா காட்டுகிறார். நல்ல பகுதி. இந்த பகுதி கொஞ்சம் நல்ல ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு உவமையை காட்டி அதன் மூலம் ஒரு பெரிய பொருளை காட்டி அதன் மூலம் ஒரு சிறிய பொருளை காட்டுவதற்கு தூல அருந்ததி நாயம்னு பேர். தூல அருந்ததி நாயம். அது வானத்துல பார்த்தா அருந்ததி நட்சத்திரத்தை காமிப்பார்கள். அப்படி காமிக்கிற பொழுது இந்த பெருசு இருக்கு இல்லைங்களா, அது பக்கத்துல இருக்கிறது ஒரு பெரிய மாடி வீடு, அது பக்கத்துல. அப்போ ஒரு பெரிய பொருளை காட்டி அதனுடைய சார்பாக பக்கத்தில் இருக்கிற சிறிய பொருளை காட்டக்கூடிய அந்த நியாயத்திற்கு தூல அருந்ததி நியாயம் என்ற முறையில உயிருக்கு வேடர்களோடு நீ மயங்கி கிடந்த பொழுது இறைவன் வந்து, நீ இந்த வேடர்களோடு மன்னவன் மகனாக இருக்கிற நீ வேடனிடத்திலே தங்கி வளர்ந்து அறியாமல் மயங்கியுள்ளாய், நீ என்னுடைய மகன் என்று வேடர்களை இருந்து பிரித்து பெருமையோடு தானாக்கி பேணுமா போல இறைவன் என்ன செய்வான்? ஐம்புல வேடரின் துண்ணிய ஐம்புல வேடர் சூழலில் பட்டு, இந்த பிறப்பாகிய சுழல்லப்பட்டு துணைவனையும் அறியாது துயரும் தொல்லுயிர், தன்னையும் அறியாது தன் தலைவனையும் அறியாது நிற்கக்கூடிய அந்த உயிரை குருவாக வந்து அந்த வேடர்கள் ஐம்புல வேடர்களை இருந்து நீக்கி மலத்தினுடைய வலியை அடக்கி தானாக வண்ணம் தன்வண்ணமாக்கி பேரின்பத்திலே திளைக்க செய்வான். இது ரொம்ப அருமையான பகுதி. இந்த பகுதி அதுல
மன்னவந்தன் மகன் வேடரிடத்திலே தங்கி, இது உவமை. அதே மாதிரி நீ வேடர்களைப் போல ஐம்புல வேடருடைய சுழலிலே அகப்பட்டு கிடக்கிறாய். அப்படி அகப்பட்டதால் நீ துணைவனையும் அறியவில்லை, துன்பப்படுகிற உயிர் நீ. எனவே அந்த ஐம்புல வேடங்களிலிருந்து நீக்கி அவரை நீக்கி மலம் அகற்றி குருநாதனாக வந்தவர். இந்திரியங்கள் கருவிகள் எல்லாம் நாம் அல்ல, அவை வேறே, ஆன்மாவாகிய நீ வேறு என்று அவற்றுக்கு அறிவுறுத்தி மீண்டும் போய் அவரிடத்திலே கூடாத வண்ணம் அவர் மலமகற்றி தீக்கை செய்து அத்துவா சுத்தியால் சஞ்சித வினையும் அனுபவத்தால் பிராரத்த வினையும் ஞான உதிப்பினால் ஆகாமையுமாக நமக்கு இருக்கிற கன்மங்கள் எல்லாம் நீங்க ஆணவ மலத்தை தன்னுடைய மெய்ஞானத்தால் வழிகொன்றச் செய்து தானாக்கி தன்னை போல ஞான வடிவமாக்குவான். அப்படி தன்னை போல தானாக்கி மலரடி கீழ் வைப்பான். மலரடியாவது அவருடைய திருவடியின் கீழ வைப்பான். ஆக திருவருளோடு இரண்டர கலந்து இருக்கிற நிலை, இதற்கு பரமுத்தி என்று சொல்லுவார்கள். இது இந்த பாடலில ரொம்ப விளக்கமா ஆசிரியர் இத காட்டியிருக்கிறார். 8ஆம் நூற்பாவினுடைய கருத்துக்களாக ஆசிரியர் இந்த ஒரு பாடல்ல அருணந்தி சிவாச்சாரியார் அவர் ஐம்புல வேடரினார். அதுல இருந்து கொஞ்சம் வாங்கி கொண்டு மக்களுக்கு விரிவாக தெரிய வேண்டும் என்பதற்காக இப்படி நமக்கு அருமையா காட்டினார். இப்ப இறைவன் உயிர்களுக்கு பெரிதும் தந்தையாய் உதவுகிறார். அந்த நிலையை திருவாசகத்திலேயும் நாம் அறியலாம். துணைவனாக அருணுகிற நிலையை திருச்சிற்றம்பல கோவையாரிலே அறியலாம். தந்தையாயிருக்கிற நிலையை திருவாசகத்தாலும், துணைவனாயிருக்கிற நிலையை திருச்சிற்றம்பல கோவையாரும் அறியலாம். இந்த 5 பேர் பெரிய கள்வர்கள். அதை அப்பரடிகள் ஒரு பாட்டு அருமையா சொன்னார். துள்ளுவர் ஐவர் கள்வர், துள்ளுவர் ஐவர் கள்வர். நம்மளை எதையும் செய்ய முடியாம மறைத்து விடுவார். ஐவர் குணத்தடை புகுந்து நின்று துள்ளுவர் 5 பேரும், சூறை கொள்வர் எல்லாத்தையும் நாசம் பண்ணுவாங்க. தூநெறி விளையலொட்டா, தூநெறி விளைய நல்லது நடக்கிறதுக்கு விடவே மாட்டான். ஆமா, தூநெறி விளையலொட்டா. முள்ளுடை அவர்கள் தம்மை, நல்ல முல்லை போல துன்பத்தை கொடுக்கூடிய அவர்கள் தம்மை முக்கணான் பாத நீழல் உள்ளிடை மறைந்து, 3 கண்களை உடைய சிவபெருமானுடைய திருவடி கீழ நீ மறைந்தாயானால் நின்று அங்கு உணர்வினால் இயலாமே. அருமையான திருப்பாட்டு. ஒரு உயிருக்கு இந்த 5 புலன்கள் என்னென்ன செய்யும் என்பதை ஒரு பாடலில அப்பர் பெருமான் காட்டுகிறார். அந்த 5 பேர் கள்வர்கள். இத கள்ளப்புலன் என்றால் மனவாசம் கடந்தார். மாறி நின்று என்னை மயக்கிடும் வஞ்சப்புலன் என்று மாணிக்க வாசகர் வஞ்சப்புலன்னார், கள்ளப்புலன்னார். இவர் புள்ளுவர் ஐவர் கள்வர். அப்பர் பெருமான் இந்த 5 பேர் பண்ற அட்டகாசம் இருக்குது பாருங்க, அது ஒண்ணும் முடியாதுன்னா. அவர் துள்ளுவர், சோரை கொள்வர், தூநெறி விளையலொட்டார். உனக்கு நல்லது நடக்கிறதுக்கு விடவே மாட்டார்கள். ஜோசி சொல்ற மாதிரி சொல்றாங்க. ஆக ஒட்டார். முள்ளுடை அவர்கள் தம்மை, அந்த புலன்களை அடக்க வேண்டும் என்றால் முக்கணான் பாதம், 3 கண்களை உடைய சிவபெருமான் முக்கண்ணப்பர் இல்லையா,
முக்கணான் பாதம், 3 கண்களையுடைய சிவபெருமான் பாத நீழல் அந்த திருவடியை நினைத்தால் அவர் குருநாதராக வந்து பிறகு அந்த பேரின்பத்தை பெறலாம் என்று அப்பர் பெருமானுடைய வாக்கு நல்ல வாக்கு. அப்படி அந்த குருநாதராக வந்த இறைவன் என்னென்ன செய்வான் என்றால், வந்து மலமகற்றி அவரை நீக்கி தானாக்கி மலரடி கீழ் வைப்பன். இப்படி 4 பகுதி. இத 4 அதிகரணமா பிரித்தார்கள். 4 கூறு. என்ன என்றால், துண்ணிய ஐம்புல வேடரின் சூழலில் பட்டு துயருறும் தொல்லுயிர். தொல்லுயிர் என்பது அனாதியான உயிர். இந்த உயிருக்கு துன்பம் வருவதற்கு காரணம் என்ன? ஐம்புல வேடர். இந்த ஐம்புலனை வெல்லுவது கஷ்டம். அதனால மனவாசகர் என்ன சொன்னார்? இந்த 5 புலன் பொறிகளை வென்றார் இன்ப வீடு சென்றார். இவற்றை வென்றார் இன்ப வீடு சென்றார். அப்ப இன்ப வீடு செல்லுவதற்கு தடையாக இருப்பது எது? ஐம்புலன். அது துண்ணிய ஐம்புலன்னார். ரொம்ப அருமையான சொல்லி பாருங்க. துண்ணிய ஐம்புலன். அந்த துண்ணிய ஐம்புல வேடர் அறியாமையின் காரணமாக துண்ணுதன நெருங்குதல். நம்ம நெருங்கி இருக்கக்கூடிய அந்த ஐம்பொறிகள், அந்த ஐம்பொறியினுடைய சூழலப்பட்டு உயிர்கள் துன்பப்படுகின்றன. அந்த அனாதியான உயிரை இறைவன் குருநாதனாக வந்து மலம் அகற்றி வைப்பான். அப்ப மலத்தை அகற்றக்கூடிய ஆற்றல் யாருக்கு உண்டு? இறைவனே குருநாதராக வந்தால்தான் முடியும். இது மிகப்பெரிய உண்மைங்க. இது பலருக்கும் தெரியாது. நல்ல வேதம், ஆகமம், இந்த புராணங்கள் இது ரொம்ப நுட்பமா கூர்த்த விஞ்ஞானத்தில் இருப்பவர்களால் அறிய முடியும். நிறைய பேர் அதை அறிய முடியாம யான் எனது என்ற செருக்குக்குள்ள மிகப்பெரியவர்களே சிக்கிக்கொண்டு தடுமாறுகிறார்கள். இப்ப இறைவன் குருநாதராக வருவார். வந்து என்ன செய்வார்? மலம் அகற்றி. இத முதல்ல குருநாதன் செய்யலாம். ஆமா. அப்ப இறைவன் குருவாக வந்து என்ன செய்வான்? அருட்குருவாக வந்து, அருட்குருவாக எங்க வருவான்? உயிர் இருக்கிற இடத்துல வருவான். உயிர் எங்க இருக்கிறதே? துண்ணிய ஐம்புல வேடரின் சூழலில் பட்டு கிடக்கிறதே. என்ன மார்ச் வரியில கிடக்கிற மாதிரி ஐம்புல வேடர்ல தன்னை பற்றியும் தன் தலைவனை பற்றியும் அறியாது மயங்கி கிடக்கிறதே. அவன் குருநாதராக வந்தான். வந்து முதல்ல மலமகற்றினான். இந்த மலமகற்றுவது எப்படி, மலமகற்றுவது எப்படி என்பதை மட்டும் 9 பாடல்ல விளக்கி காட்ட போகிறார். இதான் முதல் அதிகரணம். முதல் கூறு என்ன? இந்த ஐம்புல வேடர்ல சிக்கிக்கொண்டு துன்பப்படுகிற அந்த உயிருக்கு இறைவன் குருநாதராக வந்து ஆணவ மலத்தின் வலி அடக்குவான். இது எத்தனை பாட்டுல? 9 பாட்டுல காட்டுகிறார். இனி இந்த துண்ணிய ஐம்புல வேடரின் சூழல் பட்டு துணைவனையும் அறியாது துயரும் தொல்லுயிரை அவன் குருவாக வந்து அவரின் நீக்கி. எவரின் நீக்கி? ஐம்புல வேடர்ல இருந்து அப்படி கைய புடிச்சு கூட்டிட்டு விட்டுருவார். இன்னும் சொல்ல போனா என்ன மாதிரி விளங்கணும்னா, அதுக்குள்ள சிக்கிட்டு இருக்கிறவங்க குடுமி புடிச்சு தூக்கிட்டு விட்டுருவார். ஆக அவரின் நீக்கி. இது எப்படி? அந்த ஐம்புல வேடரின் சுழலில் பட்டு தன்னையும் தலைவனையும் அறியாமல் மயங்கி கிடக்கிற உயிருக்கே குருவாக வந்து அறிவித்து அவர்களை விட்டு நீ இங்கே வா, இவர்களால உனக்கு பலனில்லை
இவர்களாலதான் உனக்கு துயரம், இவர்களாலதான் உனக்கு கேடு, இவர்களாலதான் உனக்கு பிறவி, இவர்களாலதான் உனக்கு வஞ்சம் என்று அங்க இருந்து பிரித்து எடுத்து அவரிலிருந்து நீக்கி பொய் காட்டி பொய் அகற்றி என்று மனவாசகன் தான் காக்கிறார். இதைய 18 பாடல்கள்ல விரித்து காட்டினார். இனி அடுத்து இந்த துண்ணிய ஐம்புல வேடன் சூழல்பட்டு துயருந்த அந்த தொல்லுயிரை மலமகற்றி அவற்றின் நீக்கிய பிறகு தானாக்கி வைப்பான், தன்னுடைய வண்ணமாக மாற்றுவான். அதை 9 பாட்டுல காட்டுகிறார். அடுத்து மீண்டும் துண்ணிய ஐம்புல வேடரின் சூழலில் பட்டு துயர் அடையக்கூடிய அந்த தொல்லுயிருக்கு குருவாக வந்து மலமகற்றி அவரை நீக்கி தானாக்கி மலரடிக்கு வைப்பான். எங்க வைப்பான் சுவாமி? மலரடிக்கு வைப்பான். இத 12 பாட்டு. இப்ப மொத்தம் எத்தனை கூறு என்றால் கொஞ்சம் ஒரு அந்த லைன் போட முடியும் பாருங்க. அருக்குருவாக வந்தவன் 1 மலமகற்றுவான், 2 அவரை நீக்குவான், 3 தானாக்குவான், 4 மலரடிக்கு வைப்பான். இந்த 4 அவன் செய்வது யாரு? இறைவன் குருநாதருக்காக. மன்னிக்கவும், இறைவன் குருநாதராக வந்து யாருக்காக? உயிராகிய நமக்கு. இப்ப நாம எங்க கிடக்கிறோம்? ஐம்புல வேடர்ல துன்பப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஐம்புல வேடர்ல துன்பப்பட்டு கொண்டிருக்கிறோம். அப்படி துன்பப்படுகிறத துண்ணிய ஐம்புல வேடரின் சூழலில் பட்டு அந்த ஐம்புல வேடரோட சிக்கிக் கொண்டு துணைவனையும் அறியாது துயர் துள்ளுயிர். என்ன அழகா சொன்னார் பாருங்க. ஆக தன்னையும் அறியாது தலைவனையும் அறியாது துயர் உறக்கூடிய பழமையான உயிர். அந்த உயிரை சுவாமி என்ன பண்ணுகிறார்? துன்பப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு டாக்டர் வந்து துன்பப்படுகிறவனுக்கு ஊசி போட்டு அந்த துன்பத்தை நீக்கி அவனுக்கு நிம்மதியை கொடுப்பது போல குருநாதனாக வந்த இறைவன் தான் குருநாதனாக வருவான். இறைவனுக்கு என்னென்ன குணம் உண்டோ அந்த குணமெல்லாம் குருநாதருக்கு உண்டு. அப்படி குருநாதராக வருதுல 2 உண்டு. தானே குருவா வருவான், பக்குவப்பட்ட ஆன்மாக்களாகவும் வருவான். அது ஆவேச பக்கம், அதிஷ்டான பக்கம் என்று சொல்வார்கள். குருநாதராக வருவது என்ன? ஆவேச பக்கம், அதிஷ்டான பக்கம். தானே குருவா வருவான். சில பேருக்கு பக்குவப்பட்ட ஆன்மாக்கள் வழி வருவான். இப்ப தானே குருநாதராக வந்தது யாரு? ஞானசம்பந்தர், நாவுக்கரசர், சுப்பிரமூர்த்தி சுவாமி, மாணிக்க வாசகர். இது நமக்கு தெரிந்தது. இது மாதிரி பல பேர் இருக்கலாம். ஆனா நாம தெரிஞ்சது இவர்கள். தானே குருநாதர் வருவார். இப்ப நம்மளை போல இருக்கிற ஆன்மாக்களுக்கு அவன் எப்படி வருவான்? சென்னியப்பனாரை போல, அருளந்தி சிவாச்சாரியாரை போல, மெய்கண்ணாரை போல நமக்கு வருவான். அப்ப 2 வகையில வருவான். வந்து என்ன சொல்லுவான் தெரியுமா? நீ கஷ்டப்படுறியா ராஜா? துன்பப்படுறியா? உனக்கு இன்பம் துன்பம் கலந்து இருக்கிறதா? அறியாமையின் காரணமா ரொம்ப கவலையோ? நீ ஒண்ணும் கவலைப்படாத என்று அந்த துன்பத்தை போக்குவான் பலமகற்றி. பிறகு அவரை நீக்கி அந்த ஐம்புல வேடர் புலன்களில் இருந்தவரை நீக்கி தானாக்கி தன்னை போலாக்கி அந்த இன்பமே என்னாலும் இருக்கணும் இல்லையா? மலரடி கீழ் வைப்பன். எத்தனை பெரிய உபகாரம் பார்த்தீங்களா? எண்ணி பாருங்க. கொஞ்சம் ஆழமா சிந்தித்தால் இறைவனுடைய கருணையை நினைச்சா சொல்றதுக்கு நாக்கே வராது. என்ன சொல்வது? நாசமா போன நம்மள இறைவன் ஒரு நன்மை உடையவனாக
நாம இருந்தா என்ன பண்ணுவோம்? ஒருத்தர் கீழே போயிட்டாலும் அவன் தொடர்பை கட் பண்ணிடுவோம். இதான் மனித பண்பு. எவனோ எப்படியே போறான், நமக்கு அப்படி இருக்கு. சாமி அப்படி இல்லை. யார் கீழே போயிட்டாங்க, அந்த கீழே போன உயிரை எடுத்து ஓரறிவு, 2 அறிவு, 3 அறிவு, 4 அறிவு, 5 அறிவு, 6 அறிவு, 6வது அறிவுல அது கொஞ்சம் கொஞ்சமா பக்குவப்படுத்தி பல கோடி ஜன்மங்கள்ல ஒரு உயிரை தேற்றி கொண்டு வருவதற்குள்ள இறைவன் உயிர்களுக்கு செய்யக்கூடிய அந்த செயல்பாடு எண்ணி பார்த்தால் அவரை நினைச்சா உள்ளம் தானே. அதை சுருக்கி சொன்னார். நீ எங்கிருந்து தெரியுமா ராஜா? நீ ஒரு ராஜாவுடைய மகன், வேடர்களோடு வளர்ந்து இழுதிடு செய்து கொண்டிருக்கிறாய். அது மாதிரி இறைவன் என்ன செய்தார்? நீ 5 வேடர்களால் அகப்பட்டுக் கொண்டிருக்கிறாய். எனவே அந்த வேடர்களிலே இருந்து நீங்குவதற்குரிய மனமகற்றி அந்த 5 வேடர்களை இருந்து நீக்கி தானாக்கி மலரடி கீழ் வைப்பன். இப்ப குருநாதர் செய்கிற செயல் என்ன? 1 உயிருக்கு இருக்கிற மலங்களை நீக்குதல், 2 மல சம்பந்தத்திலே இருந்து நம்மை வெளியே எடுத்தல், 3 அவர் எப்படி மலமில்லாமல் இருக்கிறாரோ அது போல மலம் ஆற்றல் அடங்கியவனாக வைத்தல் தானாக்குதல், 4 அவனை போல பேரின்பம் உடையவனாக ஆக்குதல். நான் இப்ப குருநாதராக வந்து இறைவன் செய்யக்கூடிய வேலை இந்த பாடல்ல பாத்தீங்கன்னா கடைசி வரியில 1 மலமகற்றி, 2 அதுக்கு மேல் வரியில அவரை நீக்கி, 3 தானாக்கி, 4 மலரடி கீழ் வைப்பன். அதனாலதான் என்ன பண்ணாரு விஜயகலார்? மலர் அடி வாழ்த்தி வணங்குவான். வாழ்த்தி வணங்குவான். மலர் அடி வாழ்த்தி வணங்குவார். இந்த செய்யுள்ள 4 கூறு: மலமகற்றுதல், அவரை நீக்குதல், தானாக்குதல், மலரடி கீழ் வைத்தல். இந்த 4ம் 48 பாடல்களை ஞாபகம் வச்சுக்கணும். 1 மலமகற்றுதல், 2 அவரை நீக்குதல், 3 தானாக்குதல், 4 மலரடி கீழ் வைத்தல். இதுல மலம் அகற்றுதலுக்கு 9 பாட்டு, அவரின் நீக்கிக்கு 18 பாட்டு, தானாக்குவதற்கு 9 பாட்டு, மலரடி கீழ் வைப்பதற்கு 48 பாட்டு. ஏறத்தாழ 43 நிமிஷம் இந்த பாடலை சிந்திச்சிருக்கிறோம். இந்த சிந்தனையோடு இந்த நூற்பாக்குள்ள நுழைய வேண்டும். இப்ப இதுதான் இந்த நூற்பாவின் மூலமா சொல்லக்கூடிய கருத்து. அப்ப எந்தெந்த வகையில அவன் மலமகற்றுவான், எப்படி அவரை விட்டு நீக்குவான், எப்படி தானாக்குவான், எப்படி மலரடி கீழ் வைப்பான், அதுக்கு விவரம் தெரியணுமா இல்லையா? அதை விரித்து காட்டுகிறான். அவன் செய்யக்கூடிய செயல் 4 தான். 1 மலமகற்றுவது, குருவாக வருவது, வந்து மலமகற்றுவது, அவரை நீக்குவது, தானாக்குவது, மலரடி கீழ் வைப்பது. அதனாலதான் தம்முதல் குருவுமாய். இந்த பாடல்ல நாம் வைத்துக் கொண்ட கருத்து என்ன? இறைவன் குருவாக வருதல், 5 வேடலின் துணைவர் சுடரில் பட்டு துணைவரையும் அறியாது துயருள் தொல்லுயிரை அவரில் நீக்குதல், தானாக்குதல், மலரடி கீழ் வைத்தல். இந்த பகுதிய எப்படி அவன் குருவாக வந்து மலமகற்றுவான் என்பதை பற்றி 9 பாடல். 254வது பாடலுக்கு போவோம். ரொம்ப நல்ல பாட்டு. இந்த பாட்டுல என்ன செய்திருக்கிறார்? உயிர் வர்க்கம், அந்த உயிர்களுக்கு இறைவன் வந்து பாசத்தை நீக்குகிற முறையும், அந்த உயிரில் சகலனுக்கு உருவடிவாக வந்து மலமகற்றுவதும். இதுதான் 254வது பாடல்ல சொல்லக்கூடிய அருமையான கருத்து.
இப்ப நாம மூல பாடத்துல என்ன பார்த்தோம்? துயருறும் தொல்லுயிர். எதுல துயரப்பட்டது? ஐம்புல துண்ணிய ஐம்புல வேடர் சூழலில் பட்டு துணைவனையும் அறியாது துயர் உறும் தொல்லுயிர். உயிரை பற்றி நாம் இதுவரை படித்த நூல்கள்ல பலவிதமா பார்த்திருக்கிறோம். உயிர் எது என்பதை பற்றி உடம்பில்ல, அந்த கரணங்கள் இல்ல, ஐந்து சமுதாயம் இல்ல, பிராணவாயு இல்ல, இதெல்லாம் தாண்டி இருப்பது உயிர். அந்த உயிரை உரை தரும் பசு வர்க்கம் இதுவரை 3ஆம் நூற்பாவிலேயும் 4ஆம் நூற்பாவிலேயும் நாம் அறிந்த அந்த உயிர் உரை தரும் பசு வர்க்கம். பசு என்பது ஆன்மா, உயிரை குறிப்பது. உயிர் அவை நிலை. அந்த உயிர் வர்க்கம் உணரின் ஆராய்ந்து பார்த்தால் உயிரில வேறுபாடு கிடையாது. ஆணுயிர், பெண்ணுயிர், எறும்புயிர், யானை உயிர் என்று வேறுபாடே கிடையாது. எல்லா உயிர்களும் ஒன்றுதான், ஒன்றே குலம். நாம் எல்லாம் உயிர் வர்க்கம், பசு வர்க்கம் என்றே நாம் அறிந்திருக்கிறோம். அதை சொல்லுகிறார். இதுவரை நீ முன்னர் கூறிய நூற்பாதுல உரை தரும் இந்த உயிரை பற்றி நீங்கள் தெரிந்து கொண்ட இந்த பசு வர்க்கமாகிய உயிரை பற்றி நீ உணரின் ஆராய்ந்து பார்த்தால் உணரின் மூன்றா உயரும். இந்த உயிர்கள் 3 வகையாக பிரிக்கலாம். உயிர்களை எப்படி பிரிக்கலாம்? 3 வகையாக. அவை எவை எவை என்று சொன்னால், உயரும் விஞ்ஞானகலர், பிரளயாகலர், சகலர். உயிர்கள் எப்படி பிரிச்சாங்க? நாம தொழில் சம்பந்தமா ஆசிரியர்னா ஆசிரியர் குடியிருப்பு, என்ன வேலை செய்யணுமோ அந்த மாதிரி வந்தது. அந்த வேலை ஜாதியா போயிடுச்சு. நமக்கு அது கிடையாது. உயிர் எல்லாம் ஒன்றுதான். ஆண் பெண் பேதம் கூட நமக்கு கிடையாது. அகிரிணை உயிரிணை பேதம் கூட கிடையாது. அதனாலதான் சைவம் என்ன சொல்லுகிறது? உலகு என்ன காந்தியடிகள் கொள்கை, கடையவனின் கடைத்தேற்றம். சைவத்தினுடைய கொள்கை கடையவைகளின் கடைத்தேற்றம். ஓரறி உயிர்கள் எல்லாம் கடைத்தேற வேண்டும். எங்கேனும் யாதாக பிறந்திடினும் அங்கே வந்து அருள் செய்யும் எப்பெருமான். எந்த உலகத்துல நீ மனிதனா பிறந்தா மட்டுமில்ல, நாயா, நரியா, நண்டா, கோழியா, பேனா, எதுவா பிறந்தாலும் சரி, அந்தந்த உயிருக்கு அங்கங்க வந்து அருள் செய்வான். அப்பேற்பட்ட கடவுள் யாரே? நம்முடைய சிவபெருமான். அந்த உயிர் நீ ஆராய்ந்து பார்த்தால் உயிர்களுக்கு அறிவு விளக்கத்துக்கு தடையாக இருப்பது அறியாமையாகிய ஆணவ மலம். அந்த ஆணவ மலத்தை போக்கிக் கொள்வதற்காக இறைவன் மாயையை சேர்த்தான். மாயையின் மூலமாக உயிருக்கு கன்மம் வந்தது. அப்போ ஆணவம், மாயை, கன்மம் என்று 3. ஆணவம், கன்மம், மாயை. ஆணவம், கன்மம், மாயை. ஆணவத்தை நீக்குவதற்காக மாயை கொடுத்து கன்மம். அப்ப உயிர்களுக்கு ஆணவம், கன்மம், மாயை, இந்த 3 மலங்கள், அந்த 3 மலமும் சேர்ந்திருந்தா அவருக்கு சகலர்னு பேரு. 2 மலம் இருந்தா பிரளயாகலர்னு பேரு. 1 மலம் இருந்தா விஞ்ஞானகலர்னு பேர். அப்ப உயரும் விஞ்ஞானகலர், பிரளயாகலர், சகலர் 3 வகை. எது? பசு வர்க்கம் உணரி.
ஆராய்ந்து பார்த்தால் இப்ப விஞ்ஞானகலர், அடுத்து பிரளயாகலர், சகலர், இந்த மூன்று யார் யாரு என்று சொன்னா வி கூட்டல் ஞானம், விஞ்ஞானம். வீணா சிறந்த, மேலான, உயர்ந்த, பூதி விபூதி, நாயகர் விநாயகர், துணை அது விழுத்துணை. இப்படி அந்த சொல் வி என்ற சொல் உயர்வை கொடுக்க. அப்ப வி கூட்டல் ஞானம், வீண மேலான, மேலான அறிவு. அந்த மேலான அறிவால் விஞ்ஞான அகலர், விஞ்ஞான அகலர் அதாவது கலை அற்றவர்கள், மேலான அறிவால் உலக பந்தங்களில் இருந்து நீங்கியவர்கள். அவர்கள் ஒரே மலம் மட்டும்தான், அவர்களுக்கு ஆணவ மலம் மட்டும். அவர்களுக்கு கர்ம மலமோ மாயா மலமோ கிடையாது. எனவே ஒரு மலம் உடையவர்கள் விஞ்ஞானகலர். இனி பிரளயாகலர், பிரளயம் அப்படின்னா இந்த உலகம், அகலர் இந்த பிரளயத்துல உலகத்துல கலை முதலாக இருக்கக்கூடிய தத்துவங்கள், தத்துவங்கள் 36, அதிலே இருந்து கூடியிருப்ப, அதாவது அதிலே இருந்து அகன்றவர்கள் பிரளய அகலர். அவர்களுக்கு ஆணவம் உண்டு, கர்மம் உண்டு. இவர்கள் இருமலமுடையவர்கள். இனி சகலர், ச கலர், சன கூட, கலர் கலை உடையவர்கள். அவர்களுக்கு ஆணவம், கர்மம், மாயை இந்த மூன்றும் உண்டு. இவர்கள் மும்மலங்களாலும் கட்டப்பட்டவர்கள் சகலர். இருமலங்களாக இருப்பவர்கள் பிரளயாகலர். ஒரு மலமுடையவர் விஞ்ஞானகலர். அப்ப ஒரு வரி படிச்சுட்டோம். உரைதரும் இப்பசுவர்க்கம் உணரின் மூன்றாம், மூன்று வகை அவையாவன விஞ்ஞானகலர், பிரளயாகலர், சகலர். இந்த மூன்று, இந்த நிறையில் மலம், மலகன்மம், மலகன்மம், மாயை. பாருங்க, மலம், மலகன்மம், மலம், கன்மம், மாயை நிற்கும். அப்ப விஞ்ஞானகலருக்கு மலம் மட்டும், ஆணவ மலம் மட்டும். பிரளயாகலருக்கு மலம், ஆணவ மலமும் கர்ம மலமும். சகலருக்கு மலம், ஆணவ மலம், கர்மம், மாயை அப்படி நிற்கும். இப்போ மேல் வரியில இந்த உயிர்களை பற்றி நீ ஆராய்ந்து சிந்தித்து பார்த்தால் உணரின் உயிர்கள் மூன்று வகையாக பிரிக்கலாம். அவையாவன விஞ்ஞானகலர், பிரளயாகலர், சகலர். சரியா போச்சா? இப்ப விஞ்ஞானகலருக்கு என்ன இருக்கிறது? நிறையின், அதாவது முறை, நிறைன முறை நிறுத்தம். முறையாக விஞ்ஞானகலருக்கு மலம் மட்டும், ஆணவ மலம் மட்டும், மலம். அடுத்தது மலகன்மம். மலமானம்னா ஆணவத்தை குடிப்பது. ஆணவ மலமும் கன்மம். அவர்கள் யாரு? பிரளயாகலர். சகலர் யாரு? ஆணவ மலம், மலம், கன்மம், மாயை. மலம் மூணு வருது பாருங்க. நிறைய மலம் அது விஞ்ஞானகலர், மலகன்மம் பிரளயாகலர், மலம், கன்மம், மாயை இந்த மூன்றும் சகலர். இப்படி இந்த விஞ்ஞானகலருக்கு ஒரு மலமும், பிரளயாகலருக்கு இருமலமும், சகலருக்கு மும்மலமும் நிற்கும். முதல் இருவருக்கே இதுல ஒரு மலமுடைய விஞ்ஞானகலர், இருமலமுடைய பிரளயாகலர். முதல் இருவருக்கும் நிராதாரமாய் இறைவன் வடிவம் முதலிய ஆதாரம் இன்றி தானே வந்து
அந்த உயிர்களுக்குள்ளே என்று தீக்கை செய்து மலத்தை நீக்குவான். அப்ப அந்த முதல் இருவருக்கும் எப்படி அவன் வருவான்? அடுத்த பக்கம் காமிங்க. கரையில் அருள், கரையில் அருள் பரன், கரையில் அருள் பரன். கரைனா அளவுன்னு பொருளுங்க. கரைன்னு என்ன பொருள்? அளவு. நீங்க ரொம்ப அக்கறையா கேட்கணும். கரைன்னா என்ன அர்த்தம்? அளவு. ஆமா, அந்த அளவு அளவிட முடியாதபடி கரையில் அருள், அளவிட முடியாதபடி அருளே வடிவமாக இருக்கிற பரன், எல்லாவற்றிற்கும் மேலாக இருக்கக்கூடிய முதல் அந்த கரையில் அருள் பரன் துவிதா சத்தினிபாதம், துவிதா சத்தினிபாதம், அதாவது திருவருள் வீழ்ச்சி. சத்தினிவாதம் உயிர்களுக்கு வருவத நமக்கு நாளா காட்டினார்கள். அது மந்தம், மந்ததரம், தீவிரம், தீவிரதரம். அது துவிதா சத்தினிவாதம்னா தீவிரம், தீவிரவாதத்தால் என்ன செய்வான்? மீண்டும் முன்னால காமிங்க. நிராதாரமாகி மலம் கழிப்பன். முதல் இருவருக்கு நிராதாரமாகி எந்த விதமான வடிவம், ஆதாரம்னா வடிவம், எந்த வடிவமும் இல்லாமல் தானே அந்த இருமலமுடையவர்களுக்குள்ளேயும் ஒரு மலமுடையவர்களுக்குள்ளே இருந்து முன்னின்று அவர்களுக்கு தீக்கை செய்து மலத்தை நீக்குவான். இப்ப விஞ்ஞானகலருக்கும் பிரளயாகலருக்கும் இறைவன் எப்படி வந்து பாசத்தை நீக்குவான்? முதல் அதிகரணம் என்ன? மலம் அகற்றுதல் நீக்குவான். மிச்சம் இருக்கிறது யாரு? சகலர் இல்லைங்களா? அடுத்த பக்கம் காமிங்க. சகலர்க்கே நிராதாரமாய் மலர் கழிப்பானா? கழிப்பன் மலம், சரியா போச்சு. சகலர்க்கே நம்மை போல சகலர்க்கு. சகலருக்கு எத்தனை மனம்? ஆணவம், கர்மம், கும்பலம். அந்த சகலருக்கு கர்ம ஒப்பில், கர்மம்னா இருவினை, அந்த இருவினை ஒப்பு வருகிற பொழுது சதுர்த்தா ஒப்பில் இறைவன் சதுர்த்தா சத்தினிவாதம். கடைசி வரி பாருங்க. சதுர்த்தா, சதுர்த்தானா சதுர், 4 அர்த்தம். திருவருள் வீழ்ச்சி, திருவருள் பதிவு உயிர்களுக்கு 4 வகையிலே பதியும். அது மந்ததரம், மந்தம், தீவிரம், தீவிரதரம். இதில் அவன் குருநாதனாக வருவான். நமக்கு விஞ்ஞானகல பிரளயாகலருக்கு உள்நின்று முன்னாக்கி மலம் அகற்றுவான். நமக்கு எப்படி மலம் அகற்றுவான் என்றால், அவன் தரையில் ஆசான் குருநாதராக மூர்த்தி, குருமூர்த்தி இடமாக கொண்டு மலம் ஒழிப்பன். இந்த சகலரை மட்டும் அடுத்த வகுப்புல கொஞ்சம் விரிவா பார்ப்போம். நல்ல பகுதி. இறைவன் குருநாதனாக எப்படி வருகிறான் என்று தெளிவுபட காட்டுகிற பகுதி. எனவே இந்த நல்ல சந்தர்ப்பம், இது திருவருளே நமக்கு அருள் செய்கிறது என்கிற உண்மையை உணர்ந்து நாம் போற்றவன் என்று சொல்லி, உங்களுக்கெல்லாம் எத்தனை நன்றி சொன்னாலும் தரும். நீங்க இல்லைன்னா எனக்கு இந்த கல்வி அறிவு சிந்தனை கிடையாது. அதனால் உங்களையும் உங்களை கொடுத்த கடவுளையும் போற்றி வணங்கி தண்டரட்டு வணங்கி இன்றைய வகுப்பை நிறைவு செய்வோம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஓதுமத்தியா வகுப்பு நிறைவு செய்திருங்க. சிவாய நம. சிற்றம்பலம். வாழ்க அந்தணர் வானவரானினம் வீழ்க தழ்பூனல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க ஈயதெல்லாம் அறநாம
என்ன ஆட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்முருகானாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி.